اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் ஃபஸல் நம்மளை முஸ்லிம்களாகவும் முக்மீன்களாகவும் படைச்சான். இன்னும் ஈருலக ரட்சகர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மளையும் ஒருவனாக ஆக்கினான். இன்னும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததிலே மிகப்பெரிய ஃபஸலாக நம்மளுக்கு ஷேகுமார்களை அல்லாஹ் கொடுத்தான். ஷேகுமார்கள் அப்படி ஷேகுமார்கள்னா யார் முதல்ல அப்படின்னு பாக்குறப்ப, ஷேகுமார்கள் என்றால் தீனின் சுவையை அறிவது, தீனை எப்படி சுவைக்கிறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. உதாரணமா கிதாபுகள் அனைத்துமே அதை எப்படி வாழணும், எப்படி அல்லாவுக்கு அடிப்பணின்னு கற்றுக் கொடுப்போம். ஆனா ஷேகுமார்கள் மட்டும்தான் தீனின் படி எப்படி சுவையாக இருக்கு. சுவைனா அதுல ஆனந்தமா இருக்கும். இப்ப இந்த தீனில எப்படி ஆனந்தமா இருக்குதுன்னு ஷேகுமார்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இப்ப நம்மளுக்கு அப்படி கற்றுக் கொடுக்குறப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஆரம்பமா சொல்லி கொடுப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. ஏன் அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன்? சகல கோடி வஸ்துக்களையும் சகல தேவைகளையும் சதா உடன் இருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ். அப்ப இதை நம்ம வாழ்க்கையில எடுத்து நடக்கிறப்ப என்ன ஆகும்? உதாரணமா இப்ப ஒரு பக்ரீத் லீவுக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன். உதாரணம் மனிதர்களுக்குனாலே ஆசைகள்ன்றது ஒரு சாதாரண விஷயம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆசைன்றது வரதான் செய்யும். அப்படியே ஒரு சமயத்துல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த வஸ்துவை நான் இப்ப அடைஞ்சு கொள்ளுவேன், என்ன பண்றேன்னு தோணுச்சு. ரொம்ப தீவிரமான ஆசை வந்துச்சு. அப்ப முதல்ல எனக்கு என்ன வந்துச்சு, முதல்ல ஒண்ணு தோணுச்சு, என்னன்னா அல்லாஹ் நாடி இருந்தா முதல்ல எனக்கு கிடைக்கும், நான் அல்லாவோட நாட்டை இல்லைன்னா எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை என் கல்வி ஏத்துக்கவே இல்லை. வேணும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப ஷேகநாயகம் கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றப்ப இதை யோசிக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொன்னேன். உடனே அல்லாஹ் இந்த கல்புல இருந்து அதை எடுத்துட்டான். அது ஏன் இல்லா இல்ல அல்லாதான் இல்லான்னு தெரிஞ்ச உடனே அந்த வஸ்தின் மேல இருக்க ஆசை போயிருச்சு. அப்போ ஒரு சுவையை சுவைச்சேன். அப்ப அதான் நினைச்சேன், இதுதான் தீனினுடைய சுவைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தீனினுடைய சுவை யாரு சொல்லி தரான்னு பார்த்தா ஷேகுமார்கள். அல்லாஹ் இதை குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். நன்கு அறிந்தவர்களிடம் போய் கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒரு ஆயத்துல குறிப்பிடுறான். இப்ப நன்கு அறிந்தவர்கள்னா அல்லாஹ் யார சொல்றான்? அல்லாஹ் கிதாபுகளை அறிந்தவர்கள்னு சொல்ல, நன்கு அறிந்தவர்கள்னு சொல்றான். நன்கு அறிந்தவர்கள்னா யார்? அல்லாவை பார்த்து அறிந்தவர்கள். அல்லாவை நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா ஷேகுமார்கள் சொல்லி தராங்க, அல்லாவை நம்மால் பார்க்க முடியும். எப்படி? அகக்கண்ணை கொண்டு. அப்ப உதாரணத்துக்கு ஷேகுநாயகர் நம்மளுக்கு சொல்லி காட்டுவாங்க, நாமெல்லாம் இந்த அனைத்து வஸ்துவின் பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஷேகுமார்கள் மட்டும் அப்படி இல்லமா? உதாரணம் சில முறியதெல்லாம் இருக்காங்க. ஆனா ஷேகுமார்கள் இந்த வஸ்துவின் பின்னாடி போகவில்லை. இந்த வஸ்துவை அல்லாவை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக மாத்தி கொண்டார்கள். புரிஞ்சுதாப்பா? இப்ப நாமளும் என்ன பண்ணணும், இங்க இருக்க அனைத்து வஸ்துவின் பின்னாடி போகாம அதை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாவை காட்டு, அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய ஒரு கண்ணாடியா தான் வச்சுக்கணும். அப்ப ஷேகுமார்கள்னு சொல்றப்ப நம்ம இங்க சாதாரண பார்ப்போம். இங்க பாக்குற நம்ம ஷேகுமார்களுக்கு தனியா ஒரு அந்தஸ்து இருக்கும். இன்னும் நம்மளுக்கு மிகப்பெரிய பசுன்னா ஷேகுமார்களே உஸ்தாதுமார்களே கிடைச்சாங்க. இன்னொரு காலத்துல ஷேகுமார்களை சந்திக்கணும், தனிமையில போனோம். மலைகளையோ அந்த மாதிரி தனிமையில இருப்பாங்க, அங்க போய் சந்திக்கணும். இன்னும் அவங்களோட அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. மதரசா ஓதுற காலத்திலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பசு நம்மளுக்கு ஷேகுமார்களை கொடுத்தோம். அப்ப இந்த ஷேகுமார்களை கொடுத்துட்டு ஷேகுமார்களை நாம ஏன் இவ்வளவு அந்தஸ்து போடுறப்ப எனக்கு ஒரு சமயம் ஒரு கேள்வி வந்துச்சு. நாம முதல்ல இந்த இல்மின்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல என்ன நம்பிக்கை கொண்டோம்? நான் ஜாஹில் அல்லாஹ் ஆலிம்னு கொண்டோம். அப்ப ஷேகுமார்கள்ல இருந்து வெளியே வர்றது அல்லாஹ் தானே ஷேகுமார்கள் வெளிப்படுத்துறோம். நாமே இந்த அந்தத்தை நம்ம ஷேகுமார்களுக்கு கொடுக்குறோம். அப்படி எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப அல்லாஹ் என் கல்புல போட்டான், ஷேகுமார்கள் ரூபத்துல தான் அல்லாஹ் வெளியாகிறான். அல்லாவோட இல்மு வெளியாக, அல்லாவே ஷேகுமார்கள் ரூபத்துல இருந்து, ஷேகுமார்கள் சூரத்துல இருந்தா வெளியாகிறான். உதாரணத்துக்கு போல இப்ப நான் இருக்கேன், என்னை பத்தி இங்க இருக்க யாருக்குமே என்னை பத்தி தெரியாது. அப்ப என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் எங்க இருப்பேன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நான் இந்த சமயத்துல நான் இங்க இருப்பேன், நாளைக்கு இங்க இருப்பேன்னு யாருக்குமே தெரியாதா? யாருக்குமே தெரியாது. அப்ப என்னை பத்தி இங்க இருக்க யாருக்குமே தெரியலன்னா அப்ப யாருதான் என்னை பத்தி சொல்லுவா? நானே தானே சொல்லி ஆகணும். அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஷேகுன்ற ஒரு போர்வையை போத்திட்டு வந்துட்டான். எதுக்காக? தன்னையே காட்டுறதுக்காக, இல்ம கொடுக்கறதுக்காக. இல்லம்மா, இல்ம கொடுக்கறதுக்காக அல்லாஹ் கிதாபுகளை கொடுத்துட்டான். இன்னும் அவனோட வார்த்தைகளை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் குர்ஆனையும் கொடுத்துட்டான்.
தன்னை காட்டுறதுக்காக அல்லாஹ் யாரை கொண்டு யார் மூலியமா வந்திருக்கான்? ஷேகுமார்கள் மூலியமா வந்திருக்கான். அப்ப நம்ம ஷேகுமார்களை பார்க்கிறப்ப உஸ்தாதுன்னு பார்க்க உஸ்தாதா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு நம்ம நிறைய அந்தஸ்து கொடுக்கும். ஏன்? அந்த சூரத்துல இருந்து அல்லாதான் சதா வெளியாகிட்டு இருக்கான், இன்னும் நம்மளே அல்லாதான் காட்டிட்டு இருக்கான். இந்த ஷேகுமார்கள் ஏன்னா சதா அவங்க அல்லாவை அடைஞ்சிட்டாங்க, சதா அல்லாவோட ஞாபகத்திலே இருக்காங்க, அல்லாவை அணைஞ்சிட்டாங்க. அது எப்படி அவங்க அல்லாவோட ஞாபகத்திலே இருக்காங்கன்னா, அதான் சொன்ன மாதிரி அவங்க அனைத்து வசதியுமே அல்லாவை பார்க்கக்கூடிய கண்ணாடியா மாத்திக்கிட்டாங்க. அதுதான் நம்மளை புரிஞ்சுதான். அப்ப நாமளும் இந்த அனைத்து வசதிகளையும் ஷேகுமார்களை போல கண்ணாடியாக மாத்திக்கொள்ளணும், அல்லாவை பார்க்கக்கூடிய கண்ணாடிகளாக மாத்திக்கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.